ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன்னை கஷ்டப்படுத்திய எல்லா விஷயங்களும் முடிஞ்சு போய் இப்போது உன்னுடைய விதியானது உனக்கு நல்லது நடக்கும்படியாக மாறிவிட்டது. அதற்கான நல்ல நேரம்தான் இப்பொழுது பிறந்துள்ளது என் செல்லமே. அதனாலதான் உன்னை துன்பத்திற்கு உண்டாக்கிய எல்லா விஷயங்களிலும் உன்னை காப்பாத்தி கரை சேர்ப்பதற்காக உன் சாயப்பா ஓடி வந்திருக்கேன். உனக்கு பிடிச்சத மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்க மனமில்லாத நீ மட்டும் மற்றவர்களுக்கு பிடிச்ச விஷயத்துல ஏன் போய் தலையிடுற? யாருடைய விஷயத்திலையும் யாருடைய வாழ்க்கையிலும் தலையிடாம, யாருக்கு எந்த அறிவுரையும் கூறாமல் உன் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு முன்னேறி போகிறதுக்கான வழிகளை பாரு. அதுதான் உனக்கு நல்லது. முடிஞ்ச வரைக்கும் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நீ நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டினா உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களையும் ரகசியங்களையும் மற்றவர்களிடம் கூறாமல் இருப்பதுதான் உன் வாழ்க்கைக்கு சிறந்ததுங்கிறத மனசுல வச்சுக்கோயேன் செல்லமே. இப்ப நீ எங்க நிக்கிறங்கிறத விட எதிர்காலத்துல எங்க போற, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ போறங்கிறது தானே முக்கியம். இப்போதைய வாழ்க்கையில நீ எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சாலும் எல்லா நொடி பொழுதுல மாறிடுங்கிற வார்த்தைகளை நம்பிக்கையாக மனசுல வச்சுக்கோ. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகக்கூடிய குணம் உனக்குள்ள இருந்ததுன்னா நிச்சயம் எல்லாரிடமும் மிக பெரிய அளவில் மரியாதையை பெறுவாய். என்ன பேசினாலும் யாருக்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் யோசிச்சு பேசு. உன்னுடைய பாதையானது உன்னை குறிக்கோளை அடைவதற்கான வழிகளை காட்டுமே, ஆனால் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய்ன்னு தான் அர்த்தம். அதை விட்டுட்டு உன்னுடைய ஆசைகளும் கனவுகளும் ஒரு புறம் இருக்க, நீ செல்லக்கூடிய பாதை வேறு பக்கம் இருந்தா எப்படி நீ நினைச்சதை அடைய முடியும்? மற்றவர்களுக்கு சொந்தமான எந்த பொருட்களையும் எந்த உறவுகளையும் நீ வச்சிக்கலான்னு ஆசைப்படாத. அது மாபெரும் தவறு என்பதை புரிந்து கொள்ளேன் செல்லமே. அப்படி மற்றவர்கள் பொருளை நீ அடைவதற்கு ஆசைப்பட்டால் கூட அதுவும் உனக்கு பாவத்தை தான் கொடுக்கும் என்பதை மறவாதே. தவறு செய்தால் மட்டுமல்ல, தவறான மனிதர்களோடு சேர்ந்து நீ எதை செஞ்சாலும் அதுக்காக நீ பல மடங்கு வருந்தக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். நல்ல மனிதர்களோடு நட்பு வைத்துக்கொள். நல்ல எண்ணங்களை மட்டுமே உனக்குள் இருக்கும்படி பார்த்துக்கோ. உனக்கான உதவிகளை உன் சாயப்பா நிச்சயமா செய்வேன். நீ கஷ்டப்படும்படியோ கவலைப்படும்படியோ இப்படியே உன் வாழ்க்கையை விட்டுற மாட்டேன் என் தங்கமே. உன்னால 100 பேருக்கு உணவளிக்க முடியலைனாலும் ஒரே ஒருத்தருக்காவது உதவி செய். அவருடைய வயிற்று பசியை ஆட்டுவதற்காக நீ ஒரு சின்ன உதவி செஞ்சாலும், ஒரு சிறிய தொகையை கொடுத்தாலுமே கூட அது நிச்சயம் அவர் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியைத்தானே கொடுக்கும். உண்மைக்கு எப்போதும் நீ நேர்மையாக இருக்கணும். நீ நேர்மையாக வாழ்ந்தாலே அதன் மூலமாக உன் வாழ்வில் நீ உயர்ந்த இடத்திற்கு சென்று விடலாம் என் செல்லமே. உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு உனக்கும் தெரியாது, உன்னை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளுக்கும் தெரியாது. எனவே இந்த நிகழ்காலத்தில் கவனம் கொண்டு ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து நிதானமாக செஞ்சினா, எடுக்கக்கூடிய முடிவுகளை சரியாக தெளிவாக எடுத்தினா, இந்த நிகழ்காலத்தின் மூலமாகவே அற்புத எதிர்காலத்தை நீ பெறுவாய். ஒரு செயலை செய்யும் போது ரொம்ப உனக்கு கஷ்டத்தை கொடுப்பது போல இருந்ததுன்னா நிச்சயமா அது உனக்கு வெற்றியை கொடுக்க போதுன்னு தான் அர்த்தம். இப்போது நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க விஷயங்களும், என்ன நடக்குமோ எது நடக்குமோன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க விஷயங்களும் நிச்சயம் உன் வாழ்வில் வெற்றியைத்தான் கொண்டு வந்து கொடுக்கும். நீ கஷ்டப்படக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தால் முன்னேறி போய்விடுவாய் என் செல்லமே. உன் வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத நீ தீர்மானிக்கல. நீ செய்யக்கூடிய செயல்களின் மூலமாக கிடைத்த பாவங்களும் புண்ணியங்களும் தான் உன்னுடைய வருங்கால வாழ்க்கையை தீர்மானிக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு, பாவங்களுக்கு நீதான் பொறுப்பு என்பதையும் உணர்ந்து கொண்டு, எந்த தவறான செயலோ பாவமான செயலோ செய்து விடாமல் புண்ணியத்தை சேர்ப்பதற்கான வேலைகளை பாரு. உன்னை அதிகம் நேசிப்பவர்களை நீ ஒருபோதும் வார்த்தையால் நோகடிக்காதே என் தங்கமே. உன் மேல உண்மையான அன்பு வச்சிருக்கவங்க யாரு, பாசம் வச்சிருக்கவங்க யாருன்னு தெரிஞ்சாலும் கூட நீ அவங்க கிட்டதான் உன் கோபத்தை காட்டுற. அவர்களிடம் கோபத்தை காட்டுவதற்கு பதிலாக கோபம் வரும்போது கூட அதை அடக்கி கொண்டு மௌனமாக இருந்து விட்டால் அதையே அவர்களுக்கு தண்டனையாக ஏற்றுக்கொண்டு அவர்களும் சரியாகி விடுவார்கள். உனக்கு உன் சாயப்பா நான் நல்லது செய்வேன்.